இந்த ஆனைக்கட்டி ரோடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகா இருக்குன்னு. கோயம்புத்தூர்ல இருக்க முக்கியமான ஸ்பாட்ஸ்ல ஆனைக்கட்டியும் ஒன்று. அங்கே இருக்க வைல்டு டோர் கஃபே அப்படிங்கிற ஒரு பிளேஸை தான் இப்போ நான் பார்க்க வந்திருக்கேன். பாருங்க அந்த கஃபேக்குள்ளே போனவொன்னே எப்படி அழகா இருக்குன்னு. இந்த கஃபேயோட ஸ்பெஷல் என்னன்னா, இங்கே அட்லீஸ்ட் ஒரு 100 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸாவது இருக்கும். எல்லா பிளான்ஸ்லையும் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் கஃபேக்கு வெளியே இருக்க பிளான்ஸ், கஃபேக்குள்ளே இருக்க பிளான்ஸ்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே பிளான்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னைக்காவது ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே பிளான்ஸ் இருந்து பார்த்துருக்கீங்களா? இந்த கஃபேயோட ஹைலைட்டே இங்கே தான் இருக்குது. ஒரு சின்ன டனல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், அதை சுற்றி கொடி வந்து கவர் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே நடக்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்றைக்கி மழை வேற பெஞ்சிட்டு இருக்கா. அந்த மழை பெய்யறதுல இந்த கொடி மேலே அந்த சத்தம் உழுகிறது அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இதுக்குள்ளே போகவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியான குட் ஃபீல் கொடுத்துச்சு. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு போகணுன்னா இந்த பிளேஸை கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கொடிகள் படர்ந்த டனல் வந்து நம்மளை ஒரு ஆர்ச் மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு போய் விடும். அந்த ஆர்ச் மாதிரியான ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் கப்பலாக இருந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு சைடில் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆர்ச்சிலேருந்து என்னோட கேமராவை வந்து 360 டிகிரிக்கு நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த கஃபேயோட சரௌண்டிங் எவ்வளவு அழகாக இருக்குன்னு. கோயம்புத்தூர்ல இருக்க எல்லாரும் கண்டிப்பா ஆனைக்கட்டியை சுத்தி பாருங்க, நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இன்னைக்கு ஒரு அருமையான ரெய்னி டே ஃப்ரெண்ட்ஸ். ஆனைக்கட்டியில் இதமான ரெயின் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ரெயின் பெஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில் கஃபேல நான் மட்டும் தனியாக சாப்பிட்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீலாக தான் இருக்குது. கஃபேக்கு வெளியே இருக்க அந்த ரோடோட வியூ பாருங்கள். நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நான் கஃபேக்குள்ளே திருப்பி வந்துட்டேன். பாருங்கள் கஃபே எவ்வளவு எம்டியாக இருக்குன்னு. இந்த கஃபேக்குள்ளே இன்டீரியராக இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளேயும் போய் நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். பட் நான் வெளியே உட்காந்து சாப்பிட்லாம்னே பிளான் பண்ணிட்டேன். அந்த ரூம்குள்ளேருந்து வெளியே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரூம்குள்ளே இது ரூம்க்கு வெளியே. நான் ஆர்டர் பண்ண வெஜிடேரியன் சாண்ட்விச் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாஸ் அண்ட் சீஸ் ஜென்ரஸாகவே வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட்றதுக்கு. அது போக இந்த ரயிலில் சாப்பிட நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஃபேயில் ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடமே வந்து இவ்வளோ டெக்கரேட் பண்ணி அது ஒரு ஜங்குள்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கஃபே பூரா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸோடு இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.